Hi friends, welcome to Yuva Tasty Kitchen. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம்னா ஸ்டார் ஹோட்டல் டிஷ் பொட்டேட்டோ garlic roast. உருளைக்கிழங்கு பூண்டு வறுவல். இந்த உருளைக்கிழங்கு பூண்டு வறுவல் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற அதே டேஸ்டோட டெக்ஸ்டர் மாறாத எப்படி நம்ம வீட்டில் செய்யறதுன்னு வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக விசிட் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1/2 kg பேபி பொட்டேட்டோவை 2 தடவை வாஷ் பண்ணி நான் குக்கரில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பேபி பொட்டேட்டோ கிடைக்கலனா நார்மல் பொட்டேட்டோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 90% வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப குழைய வேக வச்சிட்டிங்கன்னா அப்புறம் ரோஸ்ட் பண்ணும்போது பிஞ்சு வந்துடும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் பூண்டு. ஒரு 15 பூண்டை வந்து தோலை உரித்து நல்லா நசுக்கி எடுத்து வச்சுப்போம். மிக்சியில் அரைக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம பேபி பொட்டேட்டோவை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்ச பேபி பொட்டேட்டோவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அதனால் ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு பேபி பொட்டேட்டோவை எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வர டெக்ஸ்டரில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரை பண்ணுறது வந்து ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பொட்டேட்டோ வேக வைக்கும் போது ஒரு 90% தான் வேக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ தனியாக எடுத்து வச்சுப்போம் ஃப்ரை பண்ண பேபி பொட்டேட்டோவை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேனில் இப்போ நம்ம வறுத்து எடுத்து அதே ஆயிலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரணும். ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிப்போம். இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இப்போ முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிப்போம். நம்ம நசுக்கி வச்ச ஒரு 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டிருக்க மசாலா, பூண்டு, வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டீ கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து நல்லா வெளியே வரணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் மசாலா ஆட் பண்ண உடனே. ஃப்ரெண்ட்ஸ், நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கலரிங்காக ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா மிளகாத்தூள் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டீ டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கொதித்து வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பேபி பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்ஸ்டர் மசாலா வந்த பிறகு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்ச பேபி பொட்டேட்டோவை ஆட் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜ்லேருந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடி பிடிக்காத அளவுக்கு. அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கூட நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே தான் குக் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச பேபி பொட்டேட்டோவில் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 மினிட்ஸ் கழித்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ இதை ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு செஃப் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸ்டார் ஹோட்டலில் செய்கிற டிஷ்ஷு.
இந்த பொட்டேட்டோ கார்லிக் ஃப்ரை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொட்டேட்டோ கார்லிக் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.